சூடத்து. ஹலோ நண்பர்களே, வட்டமாக ஒன்று தெரியுது. என்ன தெரியுது உங்களுக்கு? நாங்கள் ஆற்று குளிக்க வந்திருக்கோம். ஆனால் இந்த வட்டமாக தெரியுது உங்களுக்கு. என்ன தெரியுதா? இந்த வட்டமெல்லாம் நல்லா பாருங்கள், நேராக போயிருக்கு. இது ஆறு. நடந்து போயிருக்கா ஒன்று? இல்லை இல்லை, நடந்து போயிருக்கா ஒன்று எங்கிட்டு. அது என்னன்னு நினைக்கிறீங்க? நான் முதல்ல நினச்சேன் மீன் முட்டை போடுறதுக்காக பண்ணை போட்டிருக்குன்னு நினச்சேன். ஆனால் பண்ணை கிடையாது. பண்ணைனா இப்படி நேராக வராதில்ல, அது நாய் மீன் பிடிக்கிறதுக்காக தாவிக்கிட்டு இருக்கு. பிடிக்கும்னு நினைக்க, பார்ப்போம். இது நேரம் நடந்து வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது வந்திருக்கு. மீன் பண்ண மாதிரியே ஃபீல் ஆச்சு. நான் மீன் பண்ணையாக தான் இருக்குன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் பெரிய பெரிய குழியா இருந்தா எப்படி போயிருக்கா? எங்கே வரைக்கும் போய் பார்ப்போமா? என்னென்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்னு இப்போ சொல்கிறேன். எப்படி நல்லா இருக்கா? இந்த வட்டம் வட்டம் இப்படியே வந்துட்டு நேரம் இங்கிட்டாக்க டேனாகி போயிருக்கு. ஓகே, இது என்னன்னு இப்போ சொல்கிறேன் வாங்க. இதுதான் அதோட இது என்ன நினைக்கிறீங்க? இது மாட்டு சாணி கிடையாது. இதுதான் யானையோட யானை சாணியா என்னமோ சொல்லுவாங்க. மலையாளத்தில் பிண்டம்பாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியல. எப்படி இந்தா பச்சை அப்படியே இருக்கா உள்ள? எப்படி இங்கே தான் குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இது போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ போட்டு போகணும்னு நினைக்கிறேன். இல்லையே, பார்த்தா இது எப்போயோ ஃப்ரெஷ்ஷாக கிடக்குது. கொஞ்சம் காஞ்சிருக்கு. ஓகே, சுருக்கமாக சொல்லப்போனால் இங்கே யானை வர்ற இடம். இது காடு, அச்சன் கோவில் ஆறு. இது இங்கே தான் குளிக்க வந்திருக்கோம் இன்றைக்கி. பார்க்கவே பயமாக இருக்குது. பின்ன கூட ஒரு நாய் நிற்கிறதால பிரச்சனை இல்லை. அது ஏதாவது தூரமாக நினைச்சு கண்டுபிடிச்சிடும். ஓகே, மீன் பிடிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் மகன் சூண்டி போட்டுக்கிட்டு இருக்கான். நாங்கள் கொஞ்சம் வலையை வச்சு பிடிச்சது. அந்த பச்சை வலை தெரியுதா? அந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். தூண்டில் பிடிச்ச மீன் வந்துட்டு இந்த பைக்கில் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ தான் பிடிச்சோம். தூண்டி போட்டது இப்போ தான். 2 மீன் கிடக்கதா? இது ஒன்று பள்ளத்திம்பாங்க. இனி ஒரு மீன் எந்த மீன் பேரத்தோட பூவாலி. இந்த பெரிய மீன் வந்து பூவாலி, ஒரு மீன் வந்து பள்ளத்திம்பாங்க. ஓகே, மிச்ச மீனை பிடிச்சிட்டு. ஓகே, இது வந்து எந்த ஆறுனா அச்சன் கோவில் ஆறு. சபரிமலைக்கு போகிற சாமிகளெல்லாம் இது வழி பக்கத்து வழி நடந்து போய்கிட்டாங்க. அந்த சைடில் தான் இந்த தான் ரோடு, அதில் தான் ரோடு போய்கிட்டு இருக்குது. அந்த ரோட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டு பாடிட்டு போனாங்க, போய் முடிச்சிட்டாங்க, நடந்து போகிறாங்க. ஓகே, அண்ணா வராருல, அவர் தான் அண்ணன். நாங்கள் துணியில் தொங்க போட்டுக்கோம், தண்ணி நனையாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, தண்ணியில் இப்போ கம்மியாயிட்டு. ஓகே, அங்கே ஒரு பாலம் இருக்குது. ஆனால் பாலம் தெரியாது, நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறதுனால. பெரிய மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்கள். இந்த மரத்து மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வேறு இந்த பக்கம் இந்த மரம் இங்கேருந்து ஒடிஞ்சு விழுந்தது. இந்த மரம் இருக்கா? எவ்வளோ பெரிய மரம்! கொம்பாடா? இந்த மரத்தோட கம்பு தான் ஒடிஞ்சு விழுந்துருக்கு. ஐயோ, அந்த மரத்தில் கம்பே இவ்வளோ பெருசாடா! ஆண்டவரே, இந்த மரம் தெரியுதா உங்களுக்கு? இந்த மரம் வேற பார்த்தீங்களா? இந்த மரம் எவ்வளோ பெருசாக பாருங்க. ஐயோ, இந்த மரத்தோட கம்பு அங்கே முடிஞ்சிருக்கா? அந்த கம்பு தான் உட்காந்துருக்கோம். எவ்வளோ பெரிய மரம் இல்லை. ஓகே, இனி கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டு காமிக்கிறோம். அங்கே பயங்கரமான வெயில், அதனால் நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். நாங்கள் வலையை வச்சு கொஞ்சம் பிடிச்சோம், அரிச்சு எடுத்தோம். அந்த மீனை பார்ப்போமா? வெறுவாடே எப்படி பார்த்தீங்களா? கொஞ்சம் மீன் உயிரோட கிடக்கு, 2 மீன் செத்து போயிட்டு. ஓகே, இனி அடுத்த மீன் பிடிக்கலாம். அண்ணன் வந்து புட்டு கொண்டு வந்திருக்காரு. அந்த அண்ணன் மகன் எல்லோரும் புட்டு சாப்பிட்டுருக்காங்க. அதில் எதுக்கு தெரியுமா இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க? நாங்கள் பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து அண்ணன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எந்தாருன்னு உப்பும் சேர்த்து போட்டால் தான் இது வலுவலுங்கிற மீனெல்லாம் பிடிச்சி போட்டுருக்கு. அங்கே 2 குஞ்சு சின்ன குட்டி நிற்கி.
இங்கே தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய பாத்திரம் பிடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் வெளில வச்சுருக்கிற பாத்திரங்கள். ஆற்றுல பிடிச்ச மீனை வந்து இது வந்து கேரளாவில் வந்துட்டு இதுக்கு தோரன்னு சொல்லுவாங்க. தோரன்னு சொன்னால் உள்ளே வந்து மீனெல்லாம் கழுவி வெட்டி போட்டு தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பின்ன வேறு எந்த வச்சா வெள்ளைப்பூடு, இஞ்சி, பின்ன சின்ன சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் வெட்டி அரைச்சி உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு சூடாக்கி இது வேக வச்சு எடுப்பாங்க. இந்த தண்ணியில் வற்றினா பிறகு இதை என்ன செய்வாங்க, கிடஞ்சி எடுப்பாங்க. அது ஓகே ஓகே தேங்காய் எண்ணெய் ஊற்றி எடுப்பாங்க.